ரொம்ப சூடா இருக்கு. அப்பா ரொம்ப சூடா இருக்கு. ஒரு ஐஸ் அண்ட் குடிச்சா நல்லா இருக்குமே. ஸ்கூல் இன்னைக்கு எப்படியா இருந்துச்சு? நல்லா இருக்குமா? தாகமா இருக்குமா? தனி தாகமா இருக்கா? இரியா, நான் உனக்கா ஜூஸ் செஞ்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. லெமன் ஜூஸ் செய்வது எப்படி? ஸ்டார்டிங்ல லெமனை நல்லா கழுவிக்கோங்க. நம்ம இந்த லெமன் எல்லாத்தையும் ரெண்டா வெட்ட போறோம். வெட்டின இந்த லெமனை எடுத்து நம்ம பிளெண்டர்ல போட்டுடலாம். இப்போ நம்ம புதினாவை நல்லா கழுவிப்போம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு புதினாவை எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காம்பை நீக்கிடுவோம். ஏன்னா இந்த காம்பு வந்து கசப்பு தன்மை கொடுக்கும், அதனால இது வேண்டாம். நம்ம புதினாவை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம லெமன் கூட சேர்த்துருவோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. நான் 3 கரண்டி போட போறேன். சீனி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். போதிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம இது கூட ஐஸ்கிரீம் சோடாவை கலக்க போறோம். நல்லா மையா அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அதோட விதையை நீக்கிடலாம். இல்லாட்டினா அதோட தோலையும் நீங்க நீக்கிடலாம். ஆனா அதோட தோல் வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் அரைச்சிடுவேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை நம்ம வடித்தட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வடித்தட்டுவோம். உங்களுக்கு வடித்தர கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இப்படி பிழிஞ்சுக்கோங்க. அந்த சாறு எல்லாமே வந்துடும். நம்ம அந்த சாறு மட்டும் தான் பாய்க்க போறோம். ஐஸ் கட்டி போட்டு வச்சிருக்க ஜாக்ல நம்ம இந்த அரைச்சி வச்சதை ஊத்திடலாம். இது கூட நம்ம இப்ப F&N ஐஸ்கிரீம் சோடா யூஸ் பண்ண போறோம். வாசம் நல்லா அடிக்குது. இப்போ இதை நம்ம வந்துட்டு சித்தார்த் கிட்ட கொடுக்க போறோம். இது என் பேரனுக்கு கொடுக்க போறேன், குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். சித்தார்த், என்னய்யா படிக்கிறியா? இதையா குடிச்சு பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குமா? ஆமாவையா, நீங்களும் இத மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னைய லைக் பண்ணுங்க.